மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். இறை இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமான அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைக்கு நாம் நற்செய்தியில் சந்திக்கின்றவர் நிக்கதேம். இவரை குறித்து பல விதங்களிலே நாம் கேள்விப்பட்டுள்ளோம். இன்றைய நற்செய்தியில் இவருக்கும் இயேசுவுக்கும் இருக்கின்ற உரையாடல் நமக்கு ஒரு அருமையான விளக்கத்தை தருகிறது. இயேசு எப்படி இவரோடு உரையாடுகிறார் என்பதை நாம் பார்க்கின்ற போது நிக்கதேம் அவரிடத்திலே கூறுகிறார், கடவுள் உம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்று கூறுகிறார். ஆனால் அதற்கு இயேசுவினுடைய பதில் என்னவாக இருக்கிறது என்றால், மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சி காண இயலாது என்கிறார். அதை இன்னும் தெளிவாக விளக்குகிறார். தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர் என்று சொல்கிறார். இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று சரியாக பொருந்தி நிற்கிறது. அந்த பொருத்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள பார்க்கின்ற போது முதலிலே யார் கடவுளுடைய லட்சியத்தையும் கடவுளுடைய திட்டத்தையும் கடவுளுடைய விருப்பத்தையும் உள்வாங்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கான விடையாக இருக்கிறது. கடவுளை உள்வாங்கிக் கொள்கின்றவர்கள், கடவுளையே தனக்குள் ஏற்றுக்கொள்கின்றவர்கள், கடவுளை புரிந்து கொள்கின்றவர்கள், கடவுளுடைய லட்சியத்தை புரிந்து கொள்கின்றவர்கள் எப்படி இருக்க முடியும் என்று சொன்னால், நிக்கதேம் சொல்கின்ற ஒரு பதம் நமக்கு உணர்த்துகிறது. கடவுளோ உம்மோடு இருந்தாலன்றி அருள் அடையாளங்களை செய்ய முடியாது, இந்த அடையாளங்களை செய்ய முடியாது என்கிறார். எனவே கடவுளை உள்வாங்கிக் கொள்கின்றவர்கள் எப்படிப்பட்ட அடையாளங்களை செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எத்தகைய அடையாளங்களை? வெறுமனே அவர் செய்த புதுமைகளை அல்ல, அவர் உண்மையிலே மக்களுக்கு ஏற்படுத்திய மாற்றத்தை, மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் வழியாக உணர்த்திய உண்மைகளை என்கின்ற ஒன்றைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இயேசு என் வழியாக புதுமைகளை செய்கிறார் என்பதல்ல, இயேசு என் வழியாக எப்படி அடையாளங்களை நிறைவேற்றுகிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையை உணர்த்துகிறதா? அப்படி உணர்த்த வேண்டுமென்றால் என்ன நடக்க வேண்டுமென்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இதை செய்ய முடியாது, இறையாட்சியை காண முடியாது. அப்படி என்றால் இயேசுவை போல கடவுளைப் போல உணர வேண்டுமென்றால் நம்முடைய பிறப்பு பத்தாது. இந்த சமயத்தில் நாம் உடல் அளவில் பிறந்தது என்பதல்ல, மாறாக நாம் உண்மையிலேயே எதை புரிந்து கொள்ள வேண்டும்? கடவுளுடைய உணர்வை புரிந்து கொள்வது, கடவுளைப் போல மறுபடியும் பிறப்பது, அவருடைய எண்ணத்தோடு நாம் பிறப்பது என்பது மிக முக்கியமானது. இங்கே இருக்கக்கூடிய ஜாதி, மொழி பாகுபாடுகள் இவை அனைத்தும் நம்முடைய பிறப்போடு பிறந்தது. இதை தாண்டி இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறக்க வேண்டும். அந்த அளவுக்கு விசாலமான பார்வையும் நல்ல ஒரு எண்ணமும் கடவுளை போன்று சிந்திக்கக்கூடிய தன்மையும் நமக்கு இருக்க வேண்டும் என்று உணர்த்தப்படுகிறது. மாபெரும் சவால். அதே போல தூய ஆவியால் பிறப்பவர் மட்டும்தான் தூய ஆவியின் இயல்பை உடையவர். தூய ஆவியின் உதவியால் பிறப்பவர் என்றால் என்ன அர்த்தம்? நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிறப்பை இன்னும் மாண்புக்குரியதாக மாற்ற வேண்டும். நாம் இன்னும் உயர்வாக நம்முடைய பிறப்பை நிலைநிறுத்த வேண்டும். தூய ஆவியால் பிறந்தால் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய பாகுபாடுகள் முக்கியமாகப்படாது, பணம் பொருள் ஈட்டுவது முக்கியமாகப்படாது, நான் மட்டும் தனியாளாக சாதிப்பது என்பது முக்கியமாகப்படாது. மாறாக நான் தூய ஆவியால் பிறப்பவராக எல்லாருக்கும் உரிய, எல்லாரோடும் இணைந்த ஒரு அருமையான வாழ்வாகத்தான் அமைய முடியும் என்பதை சுட்டி காட்டுகிறார். அப்படி என்றால் நீதி நியாயம் உடையவர்களாக, சமத்துவத்திற்காக நிற்கின்றவர்களாக, மகிழ்ச்சிக்காக வாழ்கின்றவர்களாக, அதுதான் உண்மையான கடவுளுடைய லட்சியம், கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய விருப்பம் என்பதை உணர்ந்தவர்களாக அதை நாம் வாழ்வதற்கு முற்பட வேண்டும் என்று அழைக்கிறார். இது எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியதல்ல, ஆயினும் இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டும். அப்படி என்றால் நாம் இறைவனோடு இணைந்து, கடவுளோடு இணைந்து வாழ்கிறோமா? கடவுளுடைய லட்சியத்தை, கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய விருப்பத்தை உள்வாங்கிக் கொண்டவர்களாக இருக்கிறோமா? உள்வாங்கினால் நம்முடைய பிறப்பு வித்தியாசமாகும், நம்முடைய பிறப்பு புதியதாக மாறும், நம்முடைய பிறப்பு ஆவிக்குரியதாக இருக்கும். நாம் உண்மையிலேயே வேறு மனிதர்களாக மாறிவிடுவோம் என்பதும், அப்படி அனைவருமே, இந்த உலகில் உள்ள அனைவருமே இப்படிப்பட்ட ஒரு பிறப்புக்கு உள்ளாகின்ற போது நாம் ஒவ்வொருவரும் இறையாட்சியை இந்த உலகிலே கொண்டு வர முடியும் என்பதை உணர்த்துகிறார். முயற்சி செய்வோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.